சிந்தாமணிக்கிட்ட ஏமாந்த பணத்தை சிந்தாமணி மாதிரியே யோசித்து சிந்தாமணிக்கிட்ட பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியோட ஆர்டரையும் மொத்தமாக வாங்கியிருக்கா மீனா. முத்து மீனாவை இந்த துணிச்சலான செயல் செஞ்சதுக்காக பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணிக்கிட்ட வாங்கின பணத்தை நேராக சிந்தாமணியோட வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்குறா மீனா. அதுக்கு சிந்தாமணி வீட்டுக்காரரு, ஏமா இத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்கன்னு தானே நான் நினச்சேன், என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க. சார் நான் நல்லா வேலை செஞ்சுருந்தேன் சார், ஆனால் எனக்கு தொழிலில் ஒருத்தர் போட்டியாக இருக்கிறாங்க சார், அவங்க போட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல சார், ஆனால் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃப்ராடு பண்ணி எனக்கு வர வேண்டிய பணத்தை நிறுத்திட்டாங்க சார், பாண்டில் கையெழுத்து போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க சார், அப்புறம் நான் போராடி என்னோடய பணத்தை நானே மீட்டுட்டேன் சார் அப்படிங்க. பரவாயில்லம்மா, இந்த காலத்தில் ஒரு பெண் போராடி உன்னோட இழந்த பணத்தை மீட்டிருக்கிறியே, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன், யாருமா அது அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி தான் சார் அப்படிங்க. உடனே இவருக்கு, ஓ நம்ம பொண்டாட்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு. ஆனால் மீனா கிட்ட அதை காட்டிக்க மாட்டார். சரிம்மா, உன்ன மாதிரி ஆட்கள் வளர்ந்து வரணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லு, நான் கொடுத்து உதவி பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்க. மீனா, சார் நான் லேட்டாக பணம் கொண்டு வந்ததுக்கு என்னை திட்டுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார், அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர்ற ஆர்டருக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க சார், இந்தாங்க சார் வட்டி காசு அப்படிங்க. வட்டியெல்லாம் வேணாம்மா, நீ பிஸ்னஸில் நல்லா முன்னுக்கு வரணும், நீ நல்ல பொண்ணுமா, நல்ல மனசு உனக்கு இருக்குது, அந்த சிந்தாமணி மாதிரி நீ யோசிக்காமல் நேர்மையாக இருக்கணும்னு யோசிச்சிருக்கிற பார்த்தியா, அதனால தாம்மா உனக்கு இழந்த பணமும் திருப்பி கிடச்சிருக்கு, நீ நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணு, எவ்வளோ பணம் வேணுனாலும் நான் தரேன் சரியா அப்படிங்க. மீனாவுக்கு ஒரே சந்தோஷம். சரிங்க சார் நான் வர்றேன் சார், என்னோடய வீட்டுக்காரருக்கு நான் இந்த விஷயத்தையே சொல்லலை, ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு முத்துவுக்கு ஃபோன் பண்ணி மீனா, மாமா அப்படிங்க. முத்து, என்னம்மா திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னோனியா, நான் உங்களையே நினச்சிட்ருக்கேன் மாமா அப்படிங்க. அப்படியா, நானும் உன்னை தாண்டி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, சொல்லு மீனா, பணத்தையெல்லாம் வாங்கி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டியா அப்படிங்க. கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறான் மீனா. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேங்க. என்ன விஷயம் மீனா, சொல்லு அப்படிங்க. இந்த மாதிரி நடந்தது எல்லாம் சொல்கிறான். அதுக்கு முத்து, பரவாயில்லையே, நீ நான் இல்லாமையே இவ்வளவு தைரியமாக இழந்த பணத்தை மீட்டிருக்கிற, உன்னை நான் பாராட்டி ஆகணும், என்கிட்டையும் ஏன் முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் அங்கே வந்து மண்டபத்து மேனேஜரை கையங்காலை உடச்சி பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன் இல்லையா அப்படிங்க. மீனா இருந்துக்கிட்டு, இல்லைம்மாமா உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் வந்திருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, நான் இதையும் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் சவாரியை விட்டுட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நானே இந்த விஷயத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தேன் மாமா அப்படிங்க. சரி மீனா, பரவாயில்ல, அப்பாக்கிட்டையெல்லாம் சொல்லிட்டியா, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை மாமா, நீங்கள் வந்து சொல்லிக்கிங்க அப்படின்ட்டு முத்துக்கிட்ட சொல்லிடுறான் மீனா. முத்து வரும்போதே ஸ்வீட்டு மாலை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பா அண்ணாமலை இருந்துக்கிட்டு, சொல்லு முத்து, மாலை ஸ்வீட்டோடு வந்திருக்க, என்ன விசேஷம் அப்படிங்க. அப்பா, மீனா ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காப்பா, நம்மகிட்டையெல்லாம் சொல்லவே இல்லை, ஆனால் நான் தான் சொல்லணுன்ட்டு மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காப்பா அப்படிங்க. என்ன மீனா சொல்லு அப்படிங்க. முத்து இருந்துக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். உடனே அண்ணாமலைக்கு ஒரே ஷாக்கு. என்ன 2.5 லட்சம் ரூபாயை ஏமாந்துட்டு மீண்டும் நீயே யோசித்து இந்த பணத்தை வாங்கியிருக்கியா, பரவாயில்லையே அப்படின்னு மீனாவை முத்துவும் அண்ணாமலையும் பாராட்டுறாங்க. வாங்கிட்டு வந்த மாலையை முத்து மீனாவுக்கு போட்டுவிட்டு கொண்டாடுறாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம், என்னடா நம்ம போட்ட பிளான்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டாலே, இவளை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மனோஜ் இருந்துக்கிட்டு, இது என்ன பெரிய சாதனை, சும்மா சாதனையா அப்படின்னு மீனாவை நோஸ் கட் பண்ண. முத்து இருந்துக்கிட்டு, ஏண்டா நீ 30 லட்சத்தை இழந்துட்டு வந்திருக்கிற, நீ போய் மீனாவை கேவலப்படுத்துறியாடா அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு அப்படியே சோகமாயிடுறான். ரோகிணி இருந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, ஸ்வீட்டு கொடுக்குறாங்களா வாங்கி சாப்பிடுங்க முதல்ல, இல்லைனா நம்மளை நோண்டுவான் இந்த முத்து அப்படிங்க. சுருதி இருந்துக்கிட்டு, சரியாக சொன்னீங்க ரோகிணி, ஸ்வீட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிடணும், கொண்டாடணும், மீனா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கா தெரியுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், அது மட்டும் இல்லைங்க, மீனாவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அண்ணாமலை அங்கிள் அப்படிங்க. பரவாயில்லம்மா, நீ என்னம்மா பண்ணுன அப்படிங்க. நான் சிந்தாமணி மாதிரியே டப்பிங் பேசுனது நான் தான் அப்படின்னு சுருதி விஜயாகிட்டையும் அண்ணாமலைகிட்டையும் சொல்ல, முத்து இருந்துக்கிட்டு,
பரவாயில்ல சுருதி, நீ ஒரு ஆள் தான் மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க. மற்ற இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க மீனாவை ஒழிச்சு கட்டணும்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மீனாவையெல்லாம் ஒழிக்க முடியாது. இன்னமும் மேலே மேலே வளர்ந்து வந்துக்கிட்டே இருப்பா. சிந்தாமணியை பிஸ்னஸை விட்டு ஓட விடுவா. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு முத்து மீனாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. சுருதி இருந்துக்கிட்டு சரி சரி இதெல்லாம் நீங்கள் ரூமில் வச்சுக்கோங்க. முத்து மீனாவுக்கு நான் பார்ட்டி கொடுக்க போகிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டி மீனாவுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க சுருதி.